வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்பொண்ணு சமையல் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சேலம் ஸ்பெஷல் தக்காளி சாம்பார் எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளார போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 20 சின்ன வெங்காயம் பக்கமாக வணக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 7 பல் பூண்டு, 7 தக்காளி சின்ன சின்னதாக இருக்கிறது. கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 5 தக்காளி வச்சுக்கலாம். அடுத்தது இது ஆட்டுறதுக்கு தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கு. பொட்டுக்களை பார்த்திங்கன்னா ஒரு 30 பொட்டுக்களை பக்கமாக எடுத்து வச்சுருக்கு. அடுத்தது கடைசியாக தாளிக்க சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கு. கொஞ்சம் கருவேப்பிலை தழை எடுத்து வச்சுருக்கு. இந்த தக்காளி சாம்பார் செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வேலையும் கம்மி தான், வணக்கிறது மட்டும்தான் வேலை. அதுக்கப்புறம் தாளிச்சு விட்டுட்டா குழம்பு நல்லா ஈஸியாக கொதிச்சிடும். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு வாணலி எடுத்திருக்கேன். வாணலியில் நம்ம வணக்கிறதுக்கு எடுத்து வச்ச சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வணக்கிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு போட்டும் வணக்கிக்கலாம், அல்லது இது ரெண்டும் போட்டுட்டு கூட எண்ணெய் ஊற்றி வணக்கிக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை நான் 4 பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணணுன்னு தேவையில்லை. ஒரு தக்காளியை 4 பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டு இதோட வணக்கிக்கலாம். இப்போ லைட்டாக தக்காளி வணங்குறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் ஓரளவு நல்லா வணங்கினதும் பாருங்கள், இந்த மாதிரி வணங்கின பின்னாடி ரொம்ப கொலன்னு வணங்க தேவையில்லை. ஓரளவு வணங்கின பின்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் தேவையானது மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன், மல்லித்தூள் 3 ஸ்பூன், மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், இது 3 சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு சாம்பார் வாசம் வரும். ஆஃப் பண்ணிவிட்டு சூடோடு இதை செஞ்சுருங்க. அப்போ தான் அந்த சாம்பாருக்கான வாசம் ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாவே வரும். இதை எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். நல்லா அது ஆறின பின்னாடி ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம தேங்காயும் பொட்டுக்கடலையும் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கிடலாம். சேலத்தில் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை தான் ஸ்பெஷலு. குழம்புக்கு எல்லாத்துக்குமே பொட்டுக்கடலை போட்டு வைப்பாங்க. ஃபஸ்ட்டு தேங்காயும் பொட்டுக்கடலையும் மட்டும் போட்டு தண்ணி ஊற்றாத ஒரு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வணக்கி வச்சுருக்கிற தக்காளி எடுத்து போட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி மைய அரைச்சிக்கலாம். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாதுங்க, ஓரளவு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாம்பார் டேஸ்ட்டாகவும் பார்க்க நல்ல க்ரீமி ஸ்ட்ரக்சர்லேயும் இருக்கும். அடுத்தது இது பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி வணக்கின வாணலி, அதிலே பார்த்திங்கன்னா நான் அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம குழம்பு தாளிக்க போகிறோம். ஒரு வாணலி வச்சுக்கோங்க. வாணலி காஞ்சதும் அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம தாளிக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் கருவேப்பிலை தலையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதிலே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கி வரட்டும். ஓரளவு வெங்காயம் நல்லா வணங்கின பின்னாடி இதில் நம்ம சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு வணங்கின பின்னாடி சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாம்பார் நல்ல வாசனையாக இருக்கும். அந்த எண்ணெயிலே சாம்பார் பொடியை நல்லா வணக்கி விடுங்க, அப்போ தான் அந்த வாசம் நல்லா இருக்கும். இப்போ சாம்பார் பொடி ஓரளவு கருகிடக்கூடாது. லைட்டாக வணங்கின உடனே நம்ம ஆல்ரெடி எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா நம்ம ஃபுல்லாக கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக வேணும்னா தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க, இல்லை ஓரளவு தண்ணியாட்டம் வேணும்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதோட நம்ம டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளி வணங்க மட்டும் கொஞ்சமாக போட்டிருக்கிறோம், ஸோ அதனால் கரெக்டாக பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொதித்து வந்துருச்சுன்னா குழம்பு ரெடி ஆயிரும்.
ஒரு 15 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து வந்துடும். ஆல்ரெடி தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி போட்டிருக்கறனால ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 15 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். இது வந்து பார்த்திங்கன்னா சேலம் ஸ்பெஷல் தக்காளி சாம்பார். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசை ஆகட்டும் அல்லது சப்பாத்தி ஆகட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் இது சாப்பாட்டுக்கும் நாங்கள் சாப்பிடுவோம். காலையில் டிஃபன் செஞ்சுட்டு அந்த சாம்பாரை மதியம் சாப்பாட்டுக்கு சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். ரொம்ப எங்களுக்கு பிடிக்கும். இன்றைக்கி காலையில் வெங்காய தோசையோட சாம்பார் வந்து எங்கள் பையனுக்கு செஞ்சு கொடுத்துருந்தேன். ஸோ அந்த கிளிப்பிங்ஸ் தான் இது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் தமிழ் பொண்ணு சமையலுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் பொண்ணு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.